சின்னதாக ஒரு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். கெட்டி தயிர் இருக்கும் இல்லைங்களா, தயிர் எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாவது சட்னியோ சாம்பார் எதுவும் இல்லை அப்படின்னும் போது சட்டுன்னு இதை செஞ்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட வெரைட்டிஸ் நம்மளுக்கு சைட் டிஷ் தேவைப்படும் இல்லைங்களா, அப்போ இதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். முக்கியமாக சப்பாத்தி செய்யும் போதோ இல்லை பூரி செய்யும் போதோ உங்களுக்கு இது அவசியம் தேவைப்படும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், கடலப்பருப்பு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இந்த புளிக்காத தோசை ஊற்றும் இல்லைங்களா, அப்போல்லாம் இதை வச்சு சாப்பிடும்போது தோசைக்கு ஆப்டாக இருக்கும். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதில் வந்து காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால இதை தாங்க ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி 1 ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக எல்லாமே ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதை பாருங்களேன், இந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே நீங்கள் தக்காளி 1 ஆட் பண்ணிடலாம். அதுவும் வந்து கொஞ்சம் க்யூப்ஸாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு, இது வந்து டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. அந்த தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் போடலாம். நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன், தேவைக்கு ஏற்ப மாதிரி சால்ட் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து எது மஞ்சத்தூள்லாம் போடலை, ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. சப்பாத்திக்கு வச்சேங்க. சட்டுனினால சாம்பார் எதுவும் செய்ய முடியல, ஊர்லேருந்து வந்ததுனால. இது வந்து சப்பாத்திக்குன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால தயிரில் இதை எடுத்து போட்டுட்டோம்னா சூப்பரான சைட் டிஷ் தயாராகிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது சப்பாத்திக்குன்னு இல்லைங்க, தோசைக்கோ இட்லிக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு கிரேவியோ இல்லை சைட் டிஷ்ஷோ தேவைப்பட்டால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.